ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம பாராஸ்டமல் மாத்திரையை எப்போது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கேள்விகள் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த இதில் வரக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்வி, ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளை முழுமையாக முடிக்க வேண்டுமா, முடிக்காவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆன்டிபயாட்டிக் டேப்லெட் கொடுப்பாங்க. அது மினிமம் ஒரு 5 days அது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஒரு 3rd daysலேயே உங்களுக்கு பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடாமே விட்டுருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 3-4 நாள் எடுத்தும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உப்பாட்டிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த டேப்லெட்டை பற்றின முழுமையான விஷயம். என்னன்னு சொல்லணும்னா, இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் குறிப்பாக அமாக்சிலின், அசித்ரோமைசின் இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. இந்த மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைத்த கால அளவு முழுவதும் நீங்கள் எடுக்கணும். இன்ஃபெக்ஷன் முழுமையாக குணமாகலைனாலும் அது முழுமையாக முடிக்காவிட்டாலும் பாக்டீரியாவில் மருந்துக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்கிறோம். அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த டேப்லெட் நீங்கள் எதிர்காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்து வேலை செய்யாமல் போகலாம். ஸோ எப்போதுமே மருத்துவரோட அறிவுரையை பின்பற்றி நீங்கள் மருந்தை கரெக்டாக எடுத்து முடிக்கணும். அடுத்து நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகளை உணவுக்கு முன் அல்லது பின் எடுப்பது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் மருந்து எடுக்க வேண்டிய நேரம், அதனுடைய பயன்பாடு மற்றும் உடலில் உறிஞ்சக்கூடிய விதத்தை பொறுத்து அது மாறுபடும். இப்போ உணவுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா சில மெடிசின், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ள மெடிசின் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெறுவயத்தில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மருந்தினுடைய உறிஞ்சக்கூடிய தன்மை அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அது வெறுவயத்தில் எடுத்தால் மட்டும்தான் அந்த டேப்லெட் நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த சில நீரிழிவு மருந்துகள் அதே மாதிரி தான், சுகருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் வெறும் வயிற்றில் போட சொல்கிறது இதுக்காக தான். என்ன ரீசன்னா, அந்த டேப்லெட்டுடைய பவர் உங்களுக்கு வெறும் வயிற்றில் இருக்கும்போது அதனுடைய உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குன்றனால சில மாத்திரைகள் வெறும் வயிற்றில் போட சொல்கிறாங்க. இதை நம்ம ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பாக குறைஞ்சது எடுத்துக்கணும். உணவுக்கு பின்னு சுடுற மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்று எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பிரின், இபுப்ரூஃபன், இந்த பேராசிட்டமால், பெயின் கில்லர் எல்லா டேப்லெட்டையும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் எடுத்திங்கன்னா அது வயிற்றில் புண்ணை உருவாக்கிறோம். அது வயிற்றில் ஒரு எரிச்சல் கொடுத்துரும். அதனால தான் அதை உணவுக்கு பிறகு எடுக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த மருந்து பாக்கெட்லேயோ அந்த டேப்லெட்லேயோ இல்லை சிரப்லேயோ இருக்கிற லேபிளை படிக்கணும். இல்லைன்னா மருந்தாளரிடம் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் மருந்துகள், அதாவது ஜெனரிக் மெடிசின் சொல்லி நிறையா பேருக்கு தெரியும். பிராண்டட் மருந்துகளை விட ரொம்ப மலிவாகவே கிடைக்கும். ஆனால் அவை பயனுள்ளவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மோடி மருந்தகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா மருந்தகம், அப்புறம் இப்போ முதல்வர் மருந்தகம், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட்டு தான். இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் மருந்துகள் பிராண்டு மருந்து போலவே நல்ல பயனுள்ளவை. இரண்டுலேயும் ஒரே ஒரு மூலப்பொருள் தான் இருக்கும். மேலும் இந்தியாவில் டிசிஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களோட அனுமதி பெற்று தான் ஜெனரிக் மருந்துகள் தயாரிக்கப்படுது. ஆனால் மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடிய உதிரி பொருட்கள் அந்த எக்ஸ்பிஎன் மாறுபடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோஸ்ட் ஆஃப் சேம் எஃபெக்ட் தான் இருக்கும். மருந்தாளுநரிடம் நீங்கள் தரமான ஜெனரிக் மருந்தை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இது போக அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வைட்டமின் மாத்திரைகளை தினமும் எடுக்கலாமா, பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைட்டமின் மாத்திரை எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி, வைட்டமின் சி இதெல்லாம் உடலுக்கு தேவையான அளவு வைட்டமின் கிடைக்கிறதுக்கு உதவுறதுக்கு இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவையில்லாமல் அதிக அளவு எடுக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. எடுத்துக்காட்டு வைட்டமின் டி அதிகமாக எடுத்தீங்கன்னா அது கிட்னியில் கல்லை உருவாக்கிடும், கிட்னி ஸ்டோன். மருத்துவர்கள்னா நம்மளுடைய மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்டோட ஆலோசனைப்படி உங்களோட உணவு முறை மற்றும் உடல்நிலையை பொறுத்து உங்களுக்கு என்ன விட்டமின் தேவையோ அதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மருந்துகளை உணவுடன் எடுக்கும்போது தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், நிறையா இருக்குது. சில மருந்துகளை எடுக்கும்போது குறிப்பிட்ட உணவுகளை தவிர்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ திராட்சை பழங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேப்லெட் எடுக்கும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னவோ இல்லை அரை மணி நேரத்துக்கு அப்புறமோ இந்த திராட்சை பழம்ன்றது எடுக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த டேப்லெட்டோட ஒரு இடைவினையாற்றி பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள், இப்போ ஆன்டிபயோட்டிக் குறிப்பாக அந்த டெட்ராசைக்ளின் இது மாதிரி சில ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா
பால் அல்லது பால் பொருளோட எடுத்தால் அதனுடைய உறிஞ்சப்படக்கூடிய தன்மை வந்து குறையும். அந்த டேப்லெட்டுடைய பவர் வந்து குறையும். ஸோ பால் பொருட்களோட எடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மது, ஆல்கஹால், வலி நிவாரணி மாத்திரை எடுத்துக்காட்டாக பேராசிட்டமால் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. பேராசிட்டமால், டைக்ளோஃபினாக், அசிக்ளோஃபினாக் இந்த மாதிரி நிறையா பெயின் கில்லர்ஸ் வந்து இருக்குது. இபுப்ரோஃபன். ஸோ இந்த வலி நிவாரணி மாத்திரை மற்றும் மனநல மருந்துகள், ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இதுக்கு எதுவும் மருந்து எடுத்திங்கன்னா மது அருந்திட்டு அந்த அருந்ததுக்கு ஒரு அரை மணி நேரமோ அந்த கேப் மது அருந்திட்டு அதை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் மூளைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஒருத்தவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா மாத்திரை கண்டிப்பான முறையில் எடுக்கவே கூடாது. திரும்ப நான் சொல்லிக்கிறது, மருந்து பாக்கெட்டில் உள்ள வழிமுறைகளை படிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சந்தேகம்னா மருந்தாளரிடம் கண்டிப்பாக கேளுங்க. டாக்டர்கிட்ட கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி மருந்து எடுத்துக்கோங்க. மருந்து மாத்திரைகளை வந்து அடுத்த கொஸ்டின், மருந்து மாத்திரைகளை வந்து காலாவதியானால் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலாவதியான மருந்துகளை பயன்படுத்துவது பாதுகாப்பற்ற ஒரு இது. காலாவதி தேதிக்கு பிறகு மருந்தினுடைய செயல்திறன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். பக்க விளைவுகள் வந்து ஏற்படும். காலாவதியான மருந்துகளை மருந்தகத்தில் வந்து நீங்கள் வாங்கியிருந்தாலும் கொடுத்து அதை பாதுகாப்பாக அழிச்சிடணும். புதிய மருந்துகளை மருத்துவம் பரிந்துரைப்படி வாங்கணும். ஸோ இந்த காலாவதியான மாத்திரைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓடிசி மருந்துனா என்ன, அவற்றை யார் வேண்டுமானாலும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை ஓடிசின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நம்ம வந்து வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு பேர் தான் ஓடிசி மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்துகளில் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா குரோசின், டோலோ, செட்ரிசின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனே தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இவை வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிறிய பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக காய்ச்சல், தலைவலி, அலர்ஜி போன்ற பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரை. ஆனால் நீண்ட காலம் அல்லது அதிக அளவு பயன்படுத்தும் போது இது வந்து ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் அல்லது நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் வந்து மருத்துவனோட ஆலோசனை இல்லாமல் இந்த மாத்திரைகளை வந்து பயன்படுத்துவது வந்து நல்லதல்ல. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி அலர்ஜி மருந்துகள் வந்து எடுக்கும்போது தூக்கம் வருது, ஏன் இதை எப்படி தவிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சில ஆன்டி அலர்ஜி மாத்திரை, குறிப்பாக வந்து இந்த குளோர்ஃபினிரமைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மூளையில் உள்ள ஹிஸ்டமின் ரிசெப்டார்னு சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்டமின் ரிசெப்டாரை பாதிக்கிற மூலமாக தூக்கத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்க்க தூக்கத்தை ஏற்படுத்தாத ஆன்டி ஹிஸ்டமின் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த செட்ரிசின், லோராட்டெடின் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது வந்து அதோட குளோர்ஃபினிரமைனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ட்ரௌசி வகை மருந்துகளை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதை வாங்கிக்கலாம். மருந்தாளரிடம் வந்து கேட்டுக்குங்க. அதாவது தூக்கம் வராத ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை எது இருந்தால் வாங்கி பயன்படுத்திக்கலாம். மருந்து மாத்திரைகளை மறந்துட்டிங்கன்னா என்ன செய்யணும், இது வந்து அடுத்த கொஸ்டின். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி 2 வேளை எடுக்கிற மாதிரியான மாத்திரைகள் வந்து இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காலையில் 10 மணிக்கு எடுக்கிற மாத்திரையை 1 மணிக்கு தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ 10லேருந்து 11, 12 ஒரு 3 மணி நேரம் வந்து கடந்துருச்சு. அப்படின்னும் போது நீங்கள் அடுத்த டோஸ் வந்து நைட்டு 8 மணிக்கோ 10 மணிக்கோ சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி வந்து நீங்கள் 10 மணிக்கு எடுக்க வேண்டிய மாத்திரை அடுத்து நைட்டு டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் அந்த ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக எடுத்துடக்கூடாது. அந்த காலையில் விட்ட மாத்திரை விட்டதாகவே இருக்கட்டும். நைட்டு வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது எப்பயும் போல் எடுத்துகிட்டு அடுத்த நாள்லேருந்து மறக்காமல் அந்த மாத்திரைகளை வந்து மறக்காமல் எடுத்துருங்க. அவ்வளோதான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகளில் நீரிழிவு, இதய மருந்துகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி தான் எடுக்கணும். அதை காலையில் விட்டுட்டிங்கன்னா அதை விட்டுட்டு அடுத்து நைட் எடுக்கிற மட்டும் தான் எடுக்கணும். டபுள் டோஸ் எடுத்துடக்கூடாது. அப்புறம் ஒரு கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க, மருந்து மாத்திரைகளை ஜூஸ் அல்லது பாலுடன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பெரும்பாலான மருந்துகளை வந்து தண்ணீருடன் மட்டும்தான் எடுக்கணும். சாறு அல்லது பால் மருந்தினுடைய உறிஞ்சுதலை வந்து பாதிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதாரணமாக இந்த கிரேப் ஃப்ரூட், அதை திராட்சை பழம் வந்து மருந்துகளோட இடைவினையாற்றி அதனுடைய உறிஞ்சும் தன்மையை குறைச்சிரும். ஸோ அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பல மருந்துகளை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. மருந்து இடைவினைகள் வந்து அதாவது ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது. இதையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரையை பொறுத்து என்னென்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்ற மாத்திரைகளுடைய டீட்டெயிலை வந்து உங்களோட மருத்துவரிடமோ அல்லது மருந்தாளருடைய ஆலோசனையோட இல்லாமல் நீங்களாம் எடுத்துக்கிற வேணாம். அதை பற்றி கேட்டுட்டு ஒரே நேரத்தில் எடுக்கலாமா என்னன்றதை கேட்டுக்குங்க. மோஸ்ட்டாக ஒரே நேரத்தில் ஒரு 5 மாத்திரையை போடுறது வந்து தவிர்ப்பது நல்லது. மருந்து மாத்திரைகளை உடைச்சி அல்லது பொடியாக்கி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. சில மருந்துகளை வந்து எடுக்கலாம், சில மருந்துகளை வந்து எடுக்க முடியாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டட் டேப்லெட்னு சொல்லுவோம், அந்த டேப்லெட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். சில வந்து என்டரிக் கோட்டட் டேப்லெட்டு, சுகர் கோட்டட் டேப்லெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ரிலீஸு,
நிறைய டேப்லெட் வகைகள் இருக்குது. அந்த மாதிரி டேப்லெட்லாம் வந்து உடைக்கக்கூடாது. ஏன்னா அவை வந்து குறிப்பிட்ட வயிற்று அமிலத்தில் வேலை செய்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. ஸோ இதை பற்றின முழு தகவல்களை நீங்களுடைய மருந்தாளரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வலி நிவாரணிகளை அடிக்கடி எடுப்பது ஆபத்தா அப்படின்னு சொல்லி வந்து நிறையா கேட்டாங்க. கண்டிப்பாக ஆமாம். வலி நிவாரணிகளை வந்து குறிப்பாக வந்து இபுப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக் எல்லா வலிவகையான மருந்துகளும் நீண்ட காலம் அல்லது அதிக அளவு எடுப்பது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து புண்ணை ஏற்படுத்துறது, கிட்னி பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தலாம். மருத்துவரோட ஆலோசனை வந்து கண்டிப்பாக அவசியம். இந்த மாத்திரைகளை வந்து அதிகமாக எடுக்கிறீங்கன்னா மருந்துகளை சரியாக சேமிப்பது எப்படி, அதாவது வந்து கரெக்டாக வந்து அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வீட்டில் இருந்து எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்குனுடைய பதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளை குளிர்ந்த உலர்ந்த இடத்துல நேரடியாக சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கணும். சூரிய ஒளி படாமல் வைக்கணும். குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டிய மருந்துகளுக்கு குறிப்பாக வந்து இன்சுலின் மருந்துகளை வந்து குளிர்சாதன பெட்டிகளில் தான் வைக்கணும். மருந்தகத்தில் வந்து வழிமுறைகள் எப்படின்றத கேட்டுக்குங்க.